பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய தெய்வீக முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா உம்முடைய தெய்வீக பிரசனம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய திவ்ய முகத்தை ஆண்டவரே அப்பா கண்டு அப்பா உம்மை துதிக்க உம்மை உயர்த்த விண்ணப்பங்களினாலும் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்தை அண்டைக்கு கொண்டு வருகிற உன்னதமான நிலைகளில் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா நாங்கள் வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாத பிடிக்கு ஆண்டவரே இந்த ஜபம் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கான எங்கள் ஜபங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்தை எட்டும்படியான ஒரு ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தாவீதின் குமாரனே அப்பா எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவிய அளிக்கும்படியா எம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா இந்த ஜப வேலையில் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடி வரை ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு முன்பாக ஆயத்தப்படுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆயத்தத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த, உம்மை துதித்து அப்பா உம்முடைய நல்ல ஈவுகளுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆரம்பம் முதல் முடிவரை ஆண்டவரே உடைய திவ்ய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வர தடைப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் உடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜபம் ஆண்டவரே வெறுமையாய் ஆண்டவரே அப்பா முடிந்து விடாத பிடிக்கு அப்பா நாங்கள் ஒரு சிலராய் கூடி அப்பா சபையாய் ஒரு குடும்பமாய் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு அப்பா மேல் வீட்டு அறையில ஆண்டவரே அப்பா 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது அப்பா இறங்கி நம்முடைய தேவ பிரசனம் ஆண்டவரே இந்த கட்டிடம் முழுவதுமாய் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வர தடைப்பட்டவர் எல்லாரும் இப்படி கரங்களில் தாழ்த்துக்கிறோம். ஏற்ற நேரத்தில் வர அப்பா ஆங்காங்க வீட்டில் ஜெபிக்கிற ஆண்டவரே சபையார் அனைவரையும் இப்படி கரங்களில் தாழ்த்துக்கிறோம். அப்பா ஒருமனப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த 2 மணி நேரம் ஆண்டவரே கர்த்தருக்கு உண்மையாய் நாங்கள் கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு வீணான எண்ணங்களோ வீணான சிந்தைகளோ அப்பா உலகத்தின் பாரங்களோ எதுவும் எங்களை மேற்கொள்ளாத பிடிக்கு அப்பா எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நவமான இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வர அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அப்பா உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். வெற்றி உண்டு அல்லேலூயா, தோல்வி இல்லை அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று அகமகிழ்வோம் ஆக்கரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதி
சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலை கல்லாயிற்று. செயலில் அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. செயலில் அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. இன்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையும் உணவை நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையும் உணவை நீரே. இதுவரையும் உணவை நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அந்த காலை வேளையில பலத்தோடு அன்பு ஆராதனைக்குரியவரை அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஈகுவாரப்பா ஈகுவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஈகுவாரப்பா ஈகுவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவானிசி ஏகோவானிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவானிசி ஏகோவானிசி வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்பா இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் மத்தியில அப்பா எங்கள் சரீரங்கள்ல அப்பா நாங்கள் உடைக்கப்படும் போது ஆண்டவரே, மனிதர்களால் கைவிடப்படும் போது அப்பா ஊண்டி நிற்க பலன் இல்லாத போது அப்பா எங்கள் தகப்பன் நீர் எங்களுக்காய் இறங்கினீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுடைய மெல்லிய சத்தத்தினால் எங்களோடு இடைப்பட்டீரே ஆண்டவரே. அப்பா நாங்கள் பயத்தினால் ஆண்டவரே அப்பா ஒடுக்கப்பட்டு அப்பா எங்கள் அறைகள்ல கண்ணீரோடு நிற்கும் போது அப்பா நாளை குறித்து ஆண்டவரே நாங்கள் கலக்கத்தோடு அப்பா உடைய சமூகத்தை நாடும் போதெல்லாம் அப்பா திகையாதே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று திறந்த வாசல்களை எங்க வாழ்க்கையில் நீர் உண்டு பண்ணினதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா என் பலவீனங்கள் மத்தியில் அப்பா பரிபூர்ண பலனை நீ வெளிப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா மட்டுமா எங்களை காத்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து அப்பா உடைய சுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ மனிதர்கள் இருந்தும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலா எங்களை தெரிந்து கொண்டீரே அப்பா. எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா நீரே ஆண்டவரே. அப்பா உண்மை தகப்பன் என்று கூப்பிடுகிற உன்னதமான ஸ்தானத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்க மேல பிரியமா இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்
ஆண்டவரே. அற்பமான எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா புதிய துவக்கங்களை புதிய ஆரம்பங்களை உண்டு பண்ணினீர் ஆண்டவரே. கற்பனைக்கு எட்டாத காரியங்களை வாக்கு தத்தமாய் நிறைவேற்றி தந்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நான் விழுவேன் என்று மனிதர்கள் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை உயர்த்தி உயர்த்தி அழகு பார்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை ஆண்டவரே அப்பா நான் கண்ணோக்கி பார்க்க அப்பா என் கண்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என் கண்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தாவீது தன் வழிகள்ல முரண்பாடாய் இருக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனை கொண்டு மீட்டு கொண்ட தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில எங்களுடைய பாதைகள் அப்பா உமக்கு பிரியமில்லாமல் இருக்கும்னா ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாமல் இருக்கும்னா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டு எங்களை மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை அப்பா நாங்கள் செபிக்கிற செபங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதா இருக்க அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஜீவன் உள்ளதா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தந்த ஆண்டவரே ஊழியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் தந்த சபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் தந்த குடும்பத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் தந்த உறவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த சென்னை பட்டணத்துல ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் வந்து நிற்கும் போது அப்பா மனிதர்கள் ஆண்டவரே அப்பா உதவாத போது அப்பா பரத்தில் இருக்கிற எங்கள் தகப்ப நீர் எங்களுக்காய் இறங்கினதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஜீவன் உள்ள நாள் எல்லாம் உமக்கு மாத்திரம் உண்மை உள்ளதா இருக்க உண்மை உள்ளவர்களா இருக்க அப்பா என் சந்ததிக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. என் சந்ததிக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. நீர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை இந்நாள் வரைக்கும் மறவாத ஒரு தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா ஆபிரகாமை நீர் பேர் சொல்லி அழைக்கும் போது ஆண்டவரே அங்க ஆண்டவரே எங்களை நினைவு கூர்ந்த தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா இடுக்கமான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் ஆண்டவரே என் நாவுகள் உம்மை துதிக்கட்டுமே ஆண்டவரே. உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மனிதனோ முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரே. அப்பா தேவரீர் நீர் என் இருதயத்தை நன்றாய் அறிகிற தகப்பன் ஆண்டவரே. என் இருதயமும் என் சிந்தையும் ஆண்டவரே அப்பா என் உறக்கத்துல கூட ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் ஏதும் ஆண்டவரே என் சிந்தையிலும் என் இருதயத்திலும் ஆண்டவரே அப்பா வெளிப்படாத பிடிக்கு அப்பா என் சிந்தையை என் இருதயத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அந்த காலை வேளையில எங்களுடைய இருதயத்தை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். எங்க நாவுகளை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் அப்பா உம்முடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்கள் ஒன்றும் ஆண்டவரே எங்கள் நாவுகள் வெளிப்படுத்தாத பிடிக்கு அப்பா எங்கள் நாவுகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை என் நாவுகள் பேச அப்பா உமக்கு பிரியமான காரியங்களை என் சரீரம் செய்ய அப்பா நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயங்களை கழுவுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா அந்த ஜபத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து போவதற்கு முன்பாக அப்பா நீர் எங்களை கழுவும் ஆண்டவரே. நீர் எங்களை கழுவும். எந்த குற்றமற்ற ரத்தத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திற்குள்ள பிரவேசிக்காத பிடிக்கு அப்பா உம்முடைய ரத்தத்தினால் எங்களை ஒரு விசை கழுவி அப்பா உம்முடைய வார்த்தையினால் எங்களை கழுவி அப்பா எங்கள் விசுவாசத்தை ஜீவனோடு அப்பா பாதுகாத்து கொள்ள அப்பா எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துக்கு ஆண்டவரே கடந்து வர எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஜனங்களுக்கு அப்பா உம்முடைய சமூகத்தை கிட்டி சேர ஆண்டவரே நீர் கிருபை தரலையே அப்பா. ஆனா எங்களுக்கு அப்பா நீர் கிருபை தந்திருக்கிறீர் அப்பா. அதற்காய் நன்றி அப்பா. பேர் சொல்லி அழைத்தீர் அதற்காய் நன்றி அப்பா. தாயின் கருவில யாக்கோபை முன் குறித்தது போல எங்களையும் முன் குறித்தீரே அப்பா. அதற்காய் நன்றி அப்பா. புறஜாதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே உலகத்திற்கு ஆண்டவரே ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருந்த எங்களை அப்பா உமக்கு முன்பாக நீதிமானாய் நிறுத்தி வைத்திருக்கிறீரே அப்பா. அதற்காய் உமக்கு நன்றி. நீதிக்கு நேராய் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பாவமான சரீரம் எங்களை மேற்கொள்ளாத பிடிக்கு எங்கள் ஆவி ஆத்மா பலனடைய அப்பா இந்த காலை வேளையில எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. மட்டுமா எங்களுடைய ஓட்டங்கள்ல தவறுகள் இருக்கும்னா அப்பா எங்க வாழ்க்கையில தவறுகள் இருக்கும்னா அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்க வாழ்க்கையில இருக்கும்னா இந்த காலை வேளையில நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டுமா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா.
இந்த தெய்வீக பிரசனம் அப்பா இந்த இடத்துல அசைய முடியாய். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்தின் மேலேயும் வல்லமையான கரம் இறங்க முடியாய். தேவன் எங்களுக்காய் அசைவ முடியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எலியா ஜெபிச்சது போல ஆண்டவரே இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் சிறு ஜடமாய் ஆண்டவரே உம்முடைய கண்கள்ல விலையேற பெற்ற முத்துக்களாய் நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்க அப்பா உம்முடைய கரத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த மேல் வீட்டு அறையில அப்பா நீர் உண்டு பண்ணின ஆண்டவரே அந்த ஆவியை இந்த காலை வேளையில அப்பா இந்த சின்ன கட்டடத்துக்குள்ள அப்பா உம்மை துதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு தெய்வீக அசைவை நீர் உண்டு பண்ண முடியாது உம்மை நோக்கி பார்க்கிறேன். அப்பா உம்முடைய திவ்ய பிரசனம் இந்த இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எளிமையானவர்களை சிறுமையானவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை தள்ளப்பட்டவர்களை ஆண்டவரே மனிதர்கள் மறந்தாலும் என்னை அழைத்த தகப்பனின் ஒரு நாளும் மறவாதவர் ஆண்டவரே. அப்பா எளியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிற என் தகப்பன் ஆண்டவரே, இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் மேல உம்முடைய தெய்வீக கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய கரத்தினால் இந்த சபையை நீர் உயர்த்த முடியா. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. அப்பா இந்த சபையோட வளர்ச்சி கட்டிடத்தில் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளேயும் நீ விரும்பத்தக்க ஒரு ஆராதனையை அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஏறெடுக்க அப்பா எங்கள் சபை ஜனத்திற்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய ஆடுகளுக்கு நீர் கற்றுத்தாரும் அப்பா. உம்முடைய மெய்ப்பனுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. என்னை உயர்த்துகிற இடத்துல அல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவை உயர்த்துகிற இடத்துல என் சபை கனி கொடுக்க அப்பா திராட்சை கனிகளை அப்பா மாதுளம் பழங்களை ஆண்டவரே வெளிப்படுத்துகிற கிருபை என் சபைக்கு நீர் தாரும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த காலை வேளையில எங்களோட ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் கூடி வந்திருந்தாலும் அப்பா எங்களோட முதலாவது தேவை நீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசனம் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற அந்த மெய்யான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் அப்பா சிம்சோனை போல ஒரு நாளும் அதை அற்பமான காரியங்களுக்காய் நாங்கள் எழுதி விடாதவர்களாய் அப்பா எங்கள் இச்சைக்காய் உலகத்தின் இச்சைக்காய் அந்த பரிசுத்த ஆவியை சிம்சோன் எழுந்து போனது போல நாங்கள் ஒரு காலும் அப்பா ஒரு வேளையும் நாங்கள் எழுந்து போவதற்களாய் அப்பா இந்த சரீரம் ஆவி ஆத்மா எல்லாத்தையும் அப்பா பரிசுத்தத்துக்கு நேராய் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள அப்பா நாங்கள் எடுக்கிற ஜபத்திற்கு தடையா இருக்கிற இந்த சரீரத்தை ஒரு விஷயம் நீர் கழுவ மாட்டவரே. நீர் ஒரு விஷயம் கழுவு அப்பா. இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் உடன்படிக்கை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அப்பா இந்த துதியின் சத்தங்கள் எங்க வாழ்க்கையில அனுதினமும் பெருக அப்பா. எங்க சபைகளுக்குள்ள பெருக அப்பா. சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளையும் பெருக நீர் கிருபை தாரும் அப்பா. நான் ஜெபிக்க 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 இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் பிள்ளைகள் மேல தேவ பிரசனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தந்த அந்த 8 குடும்பத்தை உடைய கரங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. நான் திறப்பில் அவர்களுக்காக நிற்கிறேன் ஆண்டவரே. அப்பா எனக்காய் அப்பா மோசேக்காய் இஸ்ரவேல் மேல ஆண்டவரே மனம் இறங்கின தகப்பன் ஆண்டவரே இந்த காலை வேளையில அடியேன் நிமித்தம் ஆண்டவரே அடியேனுக்காக அடியேனுடைய கூக்குரலுக்காக அப்பா உங்களுடைய தெய்வீக பிரசனம் அப்பா அந்த 8 குடும்பத்தின் மேல இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒருவேளை தவறா இருக்கலாம், அவர்களுடைய வழிபாடுகள் தவறா இருக்கலாம், அவர்களுடைய தேடுதல் தவறா இருக்கலாம். என் தேவன் நீர் தவறானவர் அல்ல ஆண்டவரே. அப்பா யாவரையும் ரட்சிக்க உம்முடைய கரத்தினால் கூடும் ஆண்டவரே. எவரையும் உம்முடைய சமூகத்திற்கு நேராய் மண்டி போட வைக்க உம்மால் மாத்திரம் கூடும் ஆண்டவரே. மனிதருடைய வார்த்தையினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்று நீர் சொன்னீரே அப்பா. ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை என் சபை மக்கள் வாழ அப்பா, நான் வாழ, என் மனைவி வாழ, என் பிள்ளைகள் வாழ அப்பா நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. கிருபை தாரும், நீர் எனக்கு கிருபை தாரும் அப்பா. எங்க சபை மேல ஒரு தெய்வீக பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா வரவர்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அப்பா இந்த சபைக்குள்ள வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய வார்த்தையின் மேன்மைகளை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள, தேவனோடு நித்திய ஜீவனோடு உறவாடுகிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் அப்பா இந்த சபை ஆண்டவர் இந்த பூமியில அப்பா நீ பிரியப்படுகிற ஒரு ஸ்தலமா இருக்க எனக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. எங்க சபைக்கு கிருபை தாரும் அப்பா. முதலாவது உன் கண்கள்ல அப்பா கிருபை பெறுகிற ஒரு சபையா இந்த சபை இருக்க அப்பா. என் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் முதலாவது கிருபையை பெறுகிற ஒரு சபையா இருக்க அப்பா. நீர் ஆண்டவரே உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது அப்பா மரியாதை ஆண்டவரே அப்பா நீர் தெரிந்து கொண்டது போல இந்த காலை வேளையில எத்தனையோ சபைகள் இருக்கலாம், எத்தனையோ கூட்டங்கள் இருக்கலாம். ஆனா எங்களோட உண்மை உள்ள இருதயத்தின் சத்தத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நன்றாய் ஆராய்ந்து பாரும் அப்பா. வார்த்தையினால் அல்ல, எங்கள் ஜீவனோடு உண்மையா
ஆராதிக்கிற அந்த மெய்யான அனுபவத்தின் ஆழங்கள் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்பா நீர் மனம் இறங்கும்படியாய், நீர் இந்த இடத்துல அசைவாடும்படியாய், உம்முடைய வார்த்தையானது வெளிப்படும்படியாய் அப்பா தடைப்பட்ட காரியங்கள் ஆண்டவரே, தடையாய் இருக்கிற காரியங்கள், சத்துருவின் எண்ணங்கள் ஆண்டவரே, பிசாசின் சூழ்ச்சிகள் யாவையும் நிறுக்கொள்ள மேற்கொள்ளுகிற பலனை எங்களுக்குள்ள நீர் தரும்படியாக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில ஏதோ மனிதனுடைய கரத்தை எண்ணியோ மனிதனுடைய தெய்வ நம்பியோ இல்ல நாங்க இல்ல ஆண்டவரே. அப்பா எங்களை உண்டாக்கின பரம தகப்பனை நோக்கி பார்க்கிற மெய்யான அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். இம்மட்டுமா நாங்கள் ஜீவனோடு அப்பா 3 வேளை ஆண்டவரே ஆகாரத்தை புசிக்கிறோமானால் அப்பா நீர் தந்த நல்ல ஈவு ஆண்டவரே, நீர் தந்த நல்ல ஈவு ஆண்டவரே, நீர் தந்த ஈவு அப்பா இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய பிரசனம் இந்த இடத்துல அசைவாடட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெபங்களும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா உம்முடைய சமூகத்துல உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே, நீர் கிருபை தாரும் அப்பா. மோசே ஆண்டவரே தன் கொம்பை உயர்த்தும் போது, தன் கரங்களை உயர்த்தும் போது ஆண்டவரே இஸ்ரவேலை ஆண்டவரே அப்பா ஜெயத்திற்கு நேராக நீ நடத்தினது போல அப்பா நாங்கள் துதிக்கிற துதிகள், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் ஆண்டவரே ஜெயத்தை நோக்கி கடந்து செல்ல நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய பலனை ஆண்டவருடைய கிருபையை உதவியை நீர் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த காலை வேளையில அப்பா அந்த 8 குடும்பங்கள் அப்பா என்னோடையும் சேர்த்து அப்பா உடைய ஆவியை நீர் ஊற்றும் ஆண்டவரே, உடைய ஆவியை ஊற்றும், உடைய ஆவியின் கடிகளை அப்பா நற்கிரியைகளை அப்பா கிச்சிலி மரத்தின் ஆண்டவரே அப்பா நறுமணத்தை அப்பா என் சபைகளுக்குள்ள நீர் வீச பண்ணும் ஆண்டவரே, நீர் வீச பண்ணும், நீர் வீச பண்ணும், நீர் வீச பண்ணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள் மத்தியில அப்பா எங்கள் கரம் குறுகும் போது அப்பா எங்கள் தேவைகள் எங்களை அழுத்தும் போது அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு இடம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிற ஒரே ஒரு இடம் அப்பா, தாவீதை தன் கூட இருந்த ஜனங்கள் கல்லெறிய கரங்களில் கல்கள் எடுக்கும் போது அப்பா தாவீது நிர்மூலமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டது போல அப்பா இந்த காலை வேளையில நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொள்ள, எங்க ஆவியின் கடிகளை நாங்கள் திடப்படுத்தி கொள்ள அப்பா, எங்கள் சரீரங்களை எங்க ஆவி ஆத்மாவை நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் திடப்படுத்தி கொள்ள அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. வெறுமையான ஜெபங்கள் வேணாம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில வெறுமையான ஜெபங்கள் வேணாம் அப்பா. அந்த தோட்டத்துல ஆண்டவரே ஆதாம் ஏவாள் எழுந்து போன அந்த மகத்தான மகிமைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வர அப்பா கூப்பிடுகிற அந்த மெய்யான அனுபவத்திற்குள்ள நாங்கள் கடந்து வர ஏதோ பொய்யான ஒரு பாடலினாலோ அப்பா வார்த்தையினாலோ அல்ல ஆண்டவரே. எங்களை உண்டாக்கின தகப்பன் எங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து வர அப்பா எங்கள் செயல்பாடுகளை ஆண்டவரே இந்த காலை வேளையில உடன்படிக்கை நாங்கள் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்னா, உமக்கு பிரியமில்லாத அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கும்னா அப்பா நாங்கள் திருத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, நாங்கள் திருத்தி கொள்ள கிருபை தாங்க. பிறரை குற்றப்படுத்துறதுக்கு முன்பாக எங்க கண்கள்ல இருக்க துரும்புகளை நாங்கள் பார்க்க அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தத்தின் பிள்ளைகளாய், உம்முடைய ரத்தத்தை உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த பூமியில வாழ அப்பா எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே என் தகப்பன் தாயை அல்ல ஆண்டவரே, என்னை உண்டாக்கின தகப்பனை வெளிப்படுத்துகிற மெய்யான அனுபவத்திற்குள்ள இருக்க அப்பா சத்திய வசனங்களை அப்பா ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அனுதினமும் உம்முடைய வசனத்துல ஆண்டவரே முழிக்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. காலை வேளையில அப்பா உம்முடைய சத்திய வசனத்திற்குள்ளாய் முழிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் அப்பா. உம்முடைய திவ்ய கரம் ஆண்டவரே எங்களை ஒரு விசை கழுவிட்டோம் அப்பா. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு சேர் மேல அப்பா, இந்த சுத்தி இருக்கிற இந்த கட்டடத்து மேல அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொரு காரியத்து மேலையும் அப்பா உங்களுடைய திவ்ய பிரசனம் ஆண்டவரே முற்றிலுமாய் கழுவ பண்ணுங்க. குற்றங்கள் இருக்கும்னா, குறைகள் இருக்கும்னா, ஏன் இந்த ஸ்தலத்துல உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்திருக்கும்னா அப்பா ஒரு விசை கழுவுங்க அப்பா. இந்த இடம் உண்மை உயர்த்தத்தக்க இடமா இருக்க மனிதரை அல்ல ஆண்டவரே. அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர், எங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா
மோசே உம்மை நோக்கி பார்த்தது போல அப்பா, யோசுவா உம்மை நோக்கி பார்த்தது போல அப்பா, நாங்களும் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்க கற்றுத்தாரும் ஆண்டவரே, கற்றுத்தாரும் அப்பா. இந்த பலவீனமான இந்த சரீரம் அப்பா, ஒரு நாள் உம்முடைய பிரச்சனத்துக்குள்ள வரும்போது ஆண்டவரே, பலவீனமாயிராதபடிக்கு உற்சாகத்தோடு அப்பா, என்னுடைய சரீரம் உமக்குள்ளாய் புதுபலன் அடைய அப்பா, கழுகை போல நாங்கள் சட்டைகளை விழிக்க அப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை சுத்தி நடக்கிற காரியங்களை எங்களை அழுத்தாத ஆண்டவரே அப்பா. உம்முடைய பிரசனம் எங்களை விட்டு போகும்னா அது எங்களை அழுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் நாடுகிறவர்களாய் ஆண்டவரே, இந்த காலை வேளையில அப்பா, உம்முடைய பிரசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உலக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னீரப்பா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்தை தேட எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களை கற்றுத்தாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. எங்க வாழ்க்கையில குறைகள் இருக்கும்னா அப்பா, உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் செலவிடுகிற காரியங்கள் குறைவா இருக்கும்னா அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் உடன்படிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் உடன்படிக்கையின் தேவன் அப்பா, நாங்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் அப்பா. உம்முடைய சபைக்கு அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு அப்பா, ஏதாச்சும் குறைவு நாங்கள் வைத்திருப்போம்னா, உம்மை தேடுவதில் நாங்கள் குறை வைத்திருப்போம்னா, எங்க வேத வாசிப்புல நாங்கள் குறை வைத்திருப்போம்னா, ஜபத்துல நாங்கள் குறை வைத்திருப்போம்னா அப்பா, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் ஜபிக்கிற ஜபங்களை நாங்கள் இழந்து போயிருப்போம்னா அப்பா, இந்த காலை வேளையில நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு பிரியமான இந்த காரியங்களை நாங்கள் மீண்டும் செய்வோம் ஆண்டவரே அப்பா. மரியாள் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளுக்காய் ஜபித்த போது ஆண்டவரே, ஒன்றும் நடக்காத போதிலும் ஆண்டவரே, நீர் தேவனாய் உயிர்த்தெழும் போது அப்பா, அந்த தாயின் ஜபத்திற்காய் முதலாவது ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ வெளிப்பட்டீரே அப்பா. அது போல எங்களுடைய ஜபங்கள் ஒரு நாள் வீணாகாது ஆண்டவரே அப்பா. எங்கள் விண்ணப்பங்கள் ஒரு நாள் வீணாகாது. சூழ்நிலைகள் வேணா அழுத்துற மாதிரி இருக்கலாம், சூழ்நிலைகள் வேணா எங்களை உடைக்கிறது போல இருக்கலாம், ஆனா என் ஜபம் ஜீவனுள்ள ஒரு ஜபனாய் இருப்பதற்கான காரணம், என் தகப்பன் நீர் நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, என் தகப்பன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களை அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. எனக்கு முன்பு 10,000 ஜனங்கள் இருந்தாலும் என்னோடு நிற்கிற என் தேவன் நீர் பெரியவர் அப்பா. என் முன்பாக கோலியாத் என்கிற சத்துரு நின்றாலும் என் கரத்தில் இருக்கிற அந்த கல் உம்முடைய வார்த்தைக்கு சமமானது ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்துக்கு சமமானது அப்பா. அப்பா, இந்த காலை வேளையில அப்பா, ஜபத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஜபத்தினால் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கருத்தாய் ஜெபியுங்கள் என்று சொன்னீரே, விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னீரே அப்பா. ராக்காலங்கள்ல ஜெபியுங்கள் என்று சொன்னீரே, அதிகாலையில ஜெபியுங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு போதிப்பது போல அப்பா, இந்த காலை வேளையில இருதயத்தின் ஆழங்கள்ல இருந்து எங்கள் குடும்பத்துக்காய், எங்க பிள்ளைகளுக்காய், எங்கள் கடவுளுக்காய், எங்க மனைவிக்காய் அப்பா, நோவாவின் நிமித்தம் தன் குடும்பத்தை முழுவதுமாய் ஆசீர்வதித்தீரப்பா அப்பா. நோவா திறப்புல நிறந்தது போல அப்பா, நாங்கள் எங்க குடும்பத்திற்காய் திறப்புல நிற்க அப்பா, எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அக்கினிகளும் எண்ணங்களும் ஆண்டவரே எங்கள் நிமித்தம் பேழைக்குள்ளாய் காக்கப்பட, எங்க ஜபத்தின் பேழைக்குள்ளாய் நாங்கள் காக்கப்பட, எங்கள் சந்ததிகளை அப்பா, எங்க பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறவனுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு சொன்னீரப்பா, நான் ஒன்றையும் உனக்கு மறைக்க மாட்டேன் என்று சொன்னீரே. இந்த கால வேளையில என் குடும்பத்துக்கு விரோதமா எந்த காரியம் எறும்பாதபடிக்கு அப்பா, என்னோட ஜபத்தின் நிமித்தம் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நான் துதிக்கிற ஒவ்வொரு துதியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆண்டவரே அரணான பட்டணத்திற்குள்ளாய் அப்பா, பாதுகாப்புடைய ஒரு பட்டணத்திற்குள்ளாய் நீர் வைத்து பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் சந்ததிகளோடு உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா, என் சந்ததியோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், உம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மரியாள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே அப்பா, நாங்களும் நல்ல பங்குகளை தெரிந்து கொள்ள அப்பா, மாத்தாரை போல அநேக காரியங்களினால், குழப்பங்களினால், கஷ்டங்களினால், வேதனைகளால் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஜபத்தை ஆண்டவரே உண்டு பண்ணாதவர்களாய் அப்பா, உம்முடைய சமூகத்துல அப்பா, உம்முடைய பிரசனத்துல அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு நீ கிருபை தாருங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தேவையானது ஒன்றே ஆண்டவரே
ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில கிருபை தாரும்பா ஆண்டவரே. எங்க இருதயத்தை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்க இருதயத்தை கண்ணோக்கி பாரும் அப்பா. உங்களுடைய பாத தண்டையில் அமர்கிற அந்த அனுபவம் அப்பா நாங்கள் எழுந்து போய் இருப்போம்னா அப்பா உண்மை விட்டு நாங்கள் தூரம் இருப்போம்னா இந்த ஒரு விஷயம் இந்த காலை வேளையில உண்மையான ஜபங்களை எங்க குடும்பத்தில் நாங்கள் ஏறெடுக்க மாய்மலமான ஜபங்கள் அல்ல, மாய்மலமான ஆராதனைகள் அல்ல ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்துல கண்ணீரோடு உடைய சமூகத்தில் அமர்கிற மெய்யான அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா அனுதினமும் கண்ணீரோடு நன்றி இருதயத்தோடு உண்மை முகத்தை நோக்கி பார்க்க அப்பா எங்களுக்கு நீர் கற்று தாரும் ஆண்டவரே. அப்பா உண்மை உண்மையாய் நேசிக்க அப்பா உண்மையாய் உண்மை தேட அப்பா எனக்கும் என் பிள்ளைக்கும் நீர் கற்று தாரும் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் உயர்த்துகிற அந்த அனுபவம் என் வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் என்னோட வாழ்க்கை இருக்கு அப்பா நீர் கற்று தாரும் ஆண்டவரே. அப்பா உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நீர் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் ஜபத்திற்கு போவதற்கு முன்பாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா. உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் எண்ணங்கள் இந்த இடத்துல வராதபடிக்கு அப்பா எங்களை இருதயம் ஒரு மனதோடு தேவனை உயர்த்துகிற தேவனை ஆராதிக்கிற மெய்யான இடங்களுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க அப்பா பரலோகம் எங்க மத்தியில் அசைவாடட்டும் ஆண்டவரே. பரலோகத்தின் வாசல்கள் இந்த காலை வேளையில இந்த சபைக்கு நேராய் திறக்கப்படட்டும் அப்பா. ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய தூதர்கள் உங்களுடைய கரங்கள் ஆண்டவரே இந்த இடத்துக்கு வரும்படியாய் ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் உடைய செவிகள்ல கேட்கத்தக்க இடங்கள்ல நாங்கள் ஜெபிக்க அப்பா எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா எங்க ஒவ்வொருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு சபை குடும்பத்தை கரங்கள்ல தாழ்த்துகிறோம். எங்களோட சபைகளுக்குள்ள இருக்கிற அந்த 8 குடும்பத்தை இந்த காலை வேளையில உங்களுடைய பாத தண்டியில நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணோக்கி பாரும், நீர் கண்ணோக்கி பாரும், நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைச்சா போதும் ஆண்டவரே. உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. அப்பா ஒன்றுமே இல்லாத ரூத்துக்கு ஆண்டவரே உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைத்து அப்பா உமக்கு தாயாகிற ஸ்தானத்தை நீர் தந்தீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனங்களை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் படிக்கும் போது நீர் எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும் அப்பா. எங்களை நீர் கிருபையாய் மூடும் ஆண்டவரே. அப்பா இந்த சபை முழுவதுமாய் உங்களுடைய ரத்தத்தினால நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு உங்களுடைய தெய்வீக பிரச்சனத்தினால் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தர முடியாது நான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரச்சனை இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், உடைய பிரச்சனை இருக்கட்டும், உடைய பிரச்சனை இருக்கட்டும். கிருபையாய் மூடுங்க. இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போதும் கூட நாம் ஏன் இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்கிறோம் என்றால் நம்ம குடும்பத்திற்காக கூடி வந்திருக்கிறோம். இதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. இந்த 2 நாள் நான் ஏன் ஜெபிக்கணுன்றனா, நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் சில வேலைகள் செய்தாலும் சமையல் இப்படி எந்த காரியமாக இருந்தாலும் உங்கள் நாவு ஆண்டவரை இன்னைக்கு முழுவதுமாய் நீங்கள் படுக்கைக்கு போகிற வரைக்கும் துதித்து கொண்டே இருங்க. நாளைய தினமும் நீங்கள் தேவனோடு துதித்து கொண்டு இருக்கிற அந்த அனுபவத்தோடு நம்ம இருப்போமானால் நம்ம வாழ்க்கையில் சிறைச்சாலைகள் அனுபவங்கள் இருக்குன்னா தேவனாகிய கர்த்தர் அதை துளிர்க்க பண்ணுவார். தேவனால் கூடாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. அநேக நேரம் மனிதரால் கூடாத காரியம் அநேகம். ஏன் நான் இங்கே அமர்ந்திருக்கிற என்னால் முடியாத காரியம் அநேகனுக்கு, ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கும் கூட லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நம்ம மைக்கில் படிங்கம்மா, மைக்கில் படிங்கம்மா. லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 39வது வசனம். ஆன் பண்ணிக்க. 39. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திற்கருகே உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, இந்த காலை வெளியில நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கணும்னா சபைக்குள்ள இல்லை, ஆண்டவருடைய பாதத்தண்டையில் அமருகிற அந்த அனுபவம். இந்த காலை வேளையில் நம்ம சபைக்குள்ள நம்ம கூடி இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்ம யார் பாதத்துக்கு அமர்ந்திருக்கிறோம்?
கர்த்தருடைய பாதத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிறோன்ற அந்த உணர்வோடு நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் மிக மிக முக்கியம். இன்னைக்கு நம்ம ஜெபத்தை ஒரு ஊழியக்காரன் கேட்டதுனால உங்க வாழ்க்கை மாறுமான்னு கேட்டா நிச்சயமா மாறாது. இதை புரிஞ்சுக்கோங்க. நான் காலையில இருந்து நான் ஏன் சொல்றேன்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு விசுவாசியா இருந்து இந்த இடத்துல வந்திருக்கிறேன். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிடுகிற அந்த மெய்யான அனுபவத்தின் உண்மைத்தன்மை வேணும். ஒரு குழந்தை அந்த பாலுக்காக கதறும் போது அந்த தாய் பதறுவாங்க பாருங்க. ஏன் பதறுவாங்கன்னா, அந்த பிள்ளையோட கதறலை தாயால் என்ன பண்ணிக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு நாமள அவர் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைன்றாரு. நம்மளோட கதறலை கேட்டு அவர் எப்படி அமைதியா இருப்பார்? இன்னைக்கு மார்த்தாலும் சரி மரியாளும் சரி தேவனாகிய கர்த்தரை நேசிச்சாங்க. ஆனா அவங்க 2 பேர்ல மரியாள் மாத்திரம் நல்ல பங்கு என்ன பண்ணாலாம், தெரிஞ்சு கொண்டாலாம். சபைக்குள்ள இந்த தெளிவு தான் நமக்கு வேணும். 2 பேரும் தேவனை நேசிக்கிற நபர்கள், 2 பேரும் தேவனை உண்டான காரியங்களை செய்யணும்னு எண்ணம் உள்ள நபர்கள். ஆனா நல்ல பங்கை யார் தெரிஞ்சுக்கிட்டா? மரியா. இந்த காலை வேளையில நல்ல பங்கை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, அனுதினமும் வேத வாசிப்பு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும், தேவைப்படணும். இன்னைக்கு அநேக நேரம் பிரசங்கம் பண்ணும்போது ஊழியக்காரங்க நம்மளை தப்பா என்ன பண்ணிட முடியும், வழி நடத்திட முடியும். அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஆரம்பத்துல தான் திருப்பி நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, பிரசங்கிப்பாங்க. அவங்க குடும்ப உறவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கான வசனங்களை என்ன பண்ணுவாங்க, பிரசங்கிச்சிருவாங்க. ஆனா அன்னைக்கான மன்னாவை நீங்கள் இழந்து போவீர்கள். ஆனால் தேவனோடு கிட்டி சேர்கிற அனுபவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இழந்து போயிடுவோம். பாஸ்டர் எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்கன்னா, எனக்கே தமிழ் படிக்க தெரியாது. நான் அனுதினமும் ஆடியோ பைபிள் தான் என்ன பண்ணுவேன், அதிகமாக கேட்பேன். நீங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது நீங்கள் படிப்பீர்களானால் நித்திய ஜீவனுக்கு நேராக நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க, கடந்து போவீங்க. நீங்கள் நான் சும்மா சொல்லலை, நம்ம முற்பிதாவாகிய தாவீது தான் வாழ்க்கையில் அத்தனை ஆசாரியர்கள் கூட வச்சிருந்தாலும் சில தவறுகளை பண்ணார். ஏன்னா ஆசாரியர்கள் போதிக்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் சில நேரம் பாஸ்டர் நாங்கள் இருக்கிற நேரம் சில காரியங்களை போதிக்க நான் என்ன பண்ணுவேன், மறந்துடுவேன். நான் உலக நீதியை பேசுகிறேன். என்ன பாஸ்டர் நீங்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம், என்ன நம்பி நீங்கள் யாருமே இங்கே என்ன பண்ணல, இங்கே இல்லை. கர்த்தரை நம்பி மாத்திரம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிறீங்க. அனுதினமும் சத்திய வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் யார் பாதத்துக்கு கீழே போகிறீங்க, ஆண்டவருடைய பாதத்துக்கு கீழே போகிறீங்கன்ற மறந்துடாதீங்க. ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். நல்லா கவனிங்க, யாருடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குமோ. அந்த ரூத் ஒரு புறஜாதியை சார்ந்தவள், இஸ்ரவேலுக்குள்ள உட்பிரவேசிக்க முடியாத ஒரு பெண்மணி. அவ தன் மாமியாரை நம்பி மாத்திரம் உள்ள வரல, தேவனாகிய கர்த்தரை நம்பி என்ன பண்ணா, அந்த தேசத்துக்குள்ள வந்தா. நீங்க நல்லா கவனிங்க, வசனம் நீங்க படிக்கும்போது சில நேரம் நீங்க நினைக்கலாம் அவ மாமியாரை நம்பி வந்தானே. ஆனா ஆரம்பத்துல அவ தெளிவா சொல்லுவா, உன் தேவன் என் தேவன். இந்த காலை வேளையில நம்ம யாரை பிடிக்கிறோம், யாரை பற்றி பிடிக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு சபையை பற்றி பிடிச்சிடலாம், சில மனுஷங்க நம்ம பற்றி பிடிச்சிடலாம். ஆனா தேவனாகிய கர்த்தரை உண்மையாய் பற்றி பிடிப்பீர்களானால், 12வது வசனம் வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க, நம்மளுடைய செய்கைக்கு தக்க பலன். இன்னைக்கு இந்த காலை வேளையில எல்லாரும் சபைக்குள்ள அமர்ந்திருக்கலாம். ஆனா நம்மளோட செய்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மளுடைய ஜபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எது தடையா இருக்குன்னா, நம்மளுடைய செய்கள். ஏன் செயல் முக்கியம்னா, வேதத்தை வாசிக்கிறவர்கள் அதன்படி என்ன பண்ணுவாங்க, செயல்படுவாங்க. இன்னைக்கு அநேக நேரம் நம்மளுடைய ஜபம் கேட்கப்படாமல் போவதற்கான காரணம், இன்னைக்கு பைபிள்ல இருந்து நான் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஜபம் கேட்கப்படாததுக்கான காரணம் என்ன பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச பைபிள் இருக்கிற மொத்தத்தையும் எடுத்து நான் படித்து என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் என் கூட சில காரியங்களை பேசும்போது எனக்கே புதுசாக இருந்துச்சு. ஆண்டவர் நான் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ அந்த நபரை ஜெபிக்கிற, நான் ஒரு நபருக்காக ஜெபிக்கிறேன், மன்றாடுறேன், நீ முதலாவது அந்த நபரை என்ன பண்ணு, மணின்றார். நான் டெய்லி அந்த நபருக்காக ஜெபிக்கிறேன், டெய்லி அந்த நபரோட ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆனால் உள்ள இருந்து தேவ பிரசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நபரை முதலாவது மன்னின்றார். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பயோ வச்சு அந்த கசப்பை நான் மன்னிச்சிட்டேன்னு என்னாலும், நான் ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் தடையாக இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்குது, தடையாக இருக்குது. இன்றைக்கி அநேக நேரம் நம்ம சிலரை மன்னிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்க தப்பு பண்ணதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம், நீ கசப்பு என்ன பண்ணாத, உள்ளே வச்சிருக்காது. நீ டெய்லி ஜெபம் பண்ணலாம், அவங்களுக்காக டெய்லி என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். ஆனால் நீ அவங்கள உண்மையாக ஆசீர்வதிக்கிற இடத்துல நீ என்ன பண்ணல, ஜபத்தை ஏறெடுக்கலனாரு. இந்த காரியத்தை நான் ஏன் இந்த கால வேளையில் சொல்கிறேன்னா, நம்மளோட செயல் ரொம்ப முக்கியம். உண்மை உள்ள ஒரு செயலாக இருக்கிறோம். சில நேரம் நம்ம நல்லது பண்ணலாம், ஆனால் அதை நல்லது பண்ணுறதுக்கான நோக்கம் வேறு எதுவும் ஆகிடக்கூடாது. உண்மையாக அதை என்ன பண்ணணும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதோட ஆழமான கருத்துக்களை புரிந்து நம்ம என்ன பண்ணணும், காரியங்களை செய்யணும். இன்னைக்கு எளிய ஆதியாகமும் 24வது அதிகாரம் 12 to 14. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தார்களோ. நல்லா கவனிங்க, எலியேசர் கிட்ட ஆபிரகாம் ஒரு பொறுப்பு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. பொண்ணு பார்க்குற பொறுப்பு என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அவர் நேராக போய் ஒரு வெள்ளையா, ஒரு அழகா, ஒரு வசதியா இருக்கிற ஒரு பொண்ணை என்ன பண்ணலாம், பார்த்து ஆபிரகாம் முன்னாடி என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். ஆனால் ஆபிரகாம் கூட தான் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற ஒருவன் கூட எப்படிப்பட்டவனாக இருக்கான்னு பாருங்க. தன் எஜமானுக்காய் ஜெபிக்கக்கூடிய, என் எஜமானுக்கு தயவு பாராட்டக்கூடிய. அப்போ அந்த ஆபிரகாம் தேவனை எப்படி தேடி இருப்பார்னா, தான் கூட இருக்கிற வேலைக்காரர்களில் ஒருவன் நான் பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிறார். ஈசாக்கை எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி தான் எலியேசர் என்ன பண்ணார், பார்த்துக்கிட்டாரு. ஒரு சின்ன காரியம், பொண்ணு பார்க்குற காரியம், தன் திறமையினால அல்ல, தன் பலத்தினால அல்ல, ஜபம் பண்ணுறான். ஜபம் பண்ணும்போது எதுவுமே அவன் சொல்லலை, தண்ணி யார் எனக்கு மொண்டு கொடுக்குறாங்களோ அந்த பொண்ணு தான் என் எஜமானுக்கு ஏற்ற மகள். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு ஹேண்டிகாப்டு, இல்லை கண்ணு தெரியாத பொண்ணோ, இல்லை காது கேட்காத பொண்ணோ வந்துருச்சு, என்ன ஆகும் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. அவர் யார் அங்கே எட்டுன்னு போயிருந்தாலும் ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா, ஒத்துக்குப்பார். பயங்கரமான இது. நான் இதை படிக்கும் போது எனக்கு பயங்கரமாயிடுச்சு. அவர் எந்த குவாலிட்டியுமே இல்லை, உதவி செய்கிற ஒரு பொண்ணு தான் என்ன பண்ணும், எனக்கு வேணும். அது ஜபத்தினால என்ன பண்ணுறாரு, கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் உண்மை உள்ள ஜபமாக இருக்கணும். அதில் சில டிமாண்ட்ஸை நம்ம வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, சம்திங் இட்ஸ் மேக் ராங். எலியேசர் உண்மையாக ஜபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட. ஏன் எஜமானுக்கு நீர் கிருபை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் அந்த ஜபிக்கிற இடத்துக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், மாற்றணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் பேசும்போது சொன்னார், எனக்கு உங்களுடைய முழங்கால் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ முழங்கால் இட்டு நீ ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு சீசன் வரும், உன்னால் என்ன பண்ண முடியாது, முழங்கால் போட முடியாது. அன்னைக்கு உன் பிள்ளைகளோ உன் பேர பிள்ளைகளோ உன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், முழங்கால் போட்டிருக்குங்க. உனக்கு ஒரு 50 வயசாவது 60 வயசாவது உன் பலவீனத்தில் நீ உட்காந்து ஜபிக்கப்போ தட்ஸ் ஃபைன். நானும் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், பொய்யா அடிச்சு ஒரு ஆள்லாம் கிடையாது. ஆனால் உன் பிள்ளை உன் வீட்டில் தூணாய் முட்டி போட்டு என்ன பண்ணும், ஜபிக்கிற அனுபவத்திற்குள்ள உங்கள் பிள்ளைகளை மாற்ற வேண்டியது யாருக்கிட்ட இருக்குன்னா, தாய்கிட்ட இருக்கு. நல்லா கவனிங்க, மரியாள் உலகத்தில் எவ்வளோ பெரிய பெண்கள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் யாரை சூஸ் பண்ணுறாரு, மரியாளை சூஸ் பண்ணுறாரு. மரியாள் பரிசுத்தாவினுடைய குழந்தைய என்ன பண்ணுறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, வேதம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுகிற வரைக்கும் தன்னுடைய மற்ற பிள்ளைகள் 4 பேரும் ஆண்டவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கவே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த இருதயம் எவ்வளோ கலங்கியிருக்கும், அந்த இருதயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், அந்த இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து எங்கெங்கேயோ போய் அற்புதம்லாம் செய்கிறார், அதிசயங்கள்லாம் செய்கிறார், கண்ணை திறக்கிறார், கால் இல்லாதவனுக்கு காலை கொடுக்குறார், எல்லாம் பண்ணுறாரு. தன்னுடைய தம்பிகள் 4 பேருக்கு அவர் என்ன பண்ணல, ஒன்றுமே செய்யல. அவராலேயே ஒன்றுமே என்ன பண்ண முடியல. தம்பிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ யார்டா, கம்முன்னு போடா, இப்படிதான். ஆண்டருக்கு மரியாதையே கிடையாது. ஆனால் அம்மாவோட இருதயத்தை யோசிச்சு பாருங்க. இங்கே சகோதரத்துவ சண்டை அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உண்மையான ரட்சகரை அறிஞ்சிக்க முடியாத குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. அந்த மரியாளோட ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க. he never stop. அவளோட ஜபம் எப்படிப்பட்டதுன்னா, நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் உயிர் தரும் போது உண்மையா யாரை பார்த்துருக்கணும்னா 12 பேர் என்ன பண்ணியிருக்கணும், போய் பார்த்துருக்கணும். ஆனால் தன்னுடைய சகோதரனை போய் முதலாவது என்ன பண்றாரு, போய் பார்க்குறாரு. இது பிதாவோடைய திட்டத்தையும் நான் கிட்டத்தட்ட சொன்னால் மாற்றின மாதிரி நான் சொல்லுவேன், பிதாவுடைய திட்டத்தையே மாற்றினது மாதிரி. ஏன்னா அவர் உண்மையாக உயிர் தரும் போது தன் ஜீவனோடு இருக்கிறத யாருக்கு அவர் வெளிப்படுத்தணும்னா 12 சீசருக்கு வெளிப்படுத்தணும். ஏன்னா அவங்க கிட்ட தான் என்ன சொன்னார், நான் 3ஆவது நாள்
வீழ்த்திடுவேன், நீங்கள் என்னை மறுதளிப்பீங்க, என்னை காட்டி கொடுப்பீங்க, என்னை விட்டு ஓடுவீங்க. ஏன்னா இவர் செத்த உடனே இவங்க எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க, 12 பேர் வீக் ஆகிட்டாங்க. ஆனால் 12 பேருக்கு குறிச்சவர் யோசிக்கல, மரியாள் பண்ண ஜபம். அவங்க அம்மான்னு இல்லை, அவங்க பண்ண ஜபம். ஏன்னா எல்லாரை விட எனக்கு தெரியும் மரியாள் அதிகமாக ஜபம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உங்களை என்னை காட்டிலும் அங்கே இருந்த எல்லாரை காட்டிலும் அவங்களுக்கு 100% தெரியும் இது யாரு. யோசேப்புக்கு கூட கொஞ்சம் டவுட் இருக்கலாம், யோசேப்பு கூட என்ன இருக்கலாம், டவுட் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு 100% தெரியும், என் வயிற்றில் நான் சுமந்த என் குழந்தை தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணும் நல்லா தெரியும். எத்தனை முறைகள் அவங்க ஜபங்கள் கேட்கப்படலனாலும் அவங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், நான் அவர்கிட்ட தான் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். நான் ஆள் மாற்றி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. இதனால் கவனிங்க, 3 வருஷம் ஜெபிச்சிக்கினே இருக்கிறாங்க, ஒன்றுமே அவரும் ஒன்று செய்கிற மாதிரி இல்லை, அவரும் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை, வீட்டு பக்கம் என்ன பண்ணல, வரவே இல்லை. ஆனால் அவங்களுடைய ஜபம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்குற அந்த அனுபவம். எருசலேம்லேயே மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனா அவங்களோட பிள்ளைகள் வராங்க. இந்த காலை வேளையில் நீங்கள் பண்ணுகிற ஜபம் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் சும்மா அந்த சேரில் வந்து உட்காந்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுகிற ஒவ்வொரு உண்மை உள்ள ஜபம், கண்ணீரோடு நீங்கள் பண்ணுகிற ஜபம் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும், மாற்றும். என்னோட சேர்ந்து கொஞ்ச நேரம் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த 8 குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கொஞ்ச நேரம் இருக்கிறவங்கள கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் நல்லா இருப்பாங்க. போட முடியலன்னா தவறாக நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களோட இருதயத்தை நன்றாக அறிந்திருக்கிற. கண்களை மூடி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த
காலை வேளையில அப்பா உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா மோசே இஸ்ரவேலுக்காய் ஆண்டவரே உடைய சமூகத்துல வந்து அமர்ந்தது போல நாங்கள் ஒரு சபையாய் அப்பா எங்க குடும்ப ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல ஆண்டவரே இருக்கிற எல்லா தடைகளை நீர் நிர்மூலமாக்க முடியாய் ஆண்டவரே நாங்கள் இழந்தவைகளை நாங்கள் திருப்பி கொள்ள இந்த காலை வேளையில அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த மனிதனையோ எந்த மனுஷனுடைய கரத்தையோ நம்பி அல்ல ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்கள் நம்புகிற ஒரே ஒரு உறைவிடம் நீர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த காலை வேளையில பாம்பு தெய்வீக பிரசனம் ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு தெய்வீக அசைவை உண்டு பண்ண முடியானால் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதிலளிக்க முடியாது. அப்பா உன்னதத்தில் இருக்கிற தேவன் எங்கள் இருதயத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில நோவா வந்து நின்னது போல நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கா எங்கள் பிள்ளைகளுக்கா எங்கள் பேர பிள்ளைகளுக்கா எங்கள் சந்ததிகளுக்கா அப்பா உடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா உடைய திவ்ய பிரசனம் எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ராணி அம்மா உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். அப்பா ஒரு தெய்வீக பிரசனம் அம்மாவோடு இருக்க முடியாது. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்ல அப்பா உடைய பரிபூர்ண பலனை நீர் கட்டளை முடியாது நான் ஜெபிக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட முடியாது. அம்மாவுடைய கணவருடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன். அப்பா செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது. அவள் செய்கிற தொழில்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. அப்பா முதிர் வயதிலும் உம்முடைய பலனானது பரிபூர்ணமாய் தகப்பனோடு வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அவள் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் அப்பா உம்முடைய தெய்வீக கரம் இருந்து ஒரு பேக்டரியை நீர் கட்டளை பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பன் ஆண்டவரே வாலிப நாட்கள்ல ஆண்டவரை கண்டதை காட்டிலும் ஆண்டவரை முதிர் வயதில் அதிகமாய் காண அப்பா கைகளின் பிரயாசங்களை உட்கொள்ள அநேகரை அந்த கரம் ஆசீர்வதிக்க அப்பா உம்முடைய தெய்வீக கரம் ஆண்டவரை ராணி அம்மாவோடு கணவரோடு இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பலனை தாங்க, சரீர பாதுகாப்பு தாங்க, குடும்பத்திற்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை நீர் கட்டளையிட முடியாது. கணவன் உணவுகள் பலப்பட அப்பா பிள்ளைகளை 3 ஆண் மகன்களை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிற ஆண்டவரே. அப்பா அவங்க செய்கிற தொழிலை நீர் ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்க. அப்பா ஈசாக்கு விதவிததான் ஆண்டவரே பள்ளிக்கு பெருகினது போல அப்பா அந்த பிள்ளைகள் செய்கிற தொழில் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே மூத்த மகனை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன். நேற்று நேரத்தில் திருமண காரியங்கள் வாய்க்க பண்ண முடியாது. நல்ல குணசாலி உள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு எலியேசரை வாழ்க்கையில் உண்டு பண்ணி நல்ல குணசாலி உள்ள ஒரு ஸ்திரீயை அப்பா அந்த குடும்பத்திற்குள்ள நீ உண்டு பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்டு திறப்பின் வாசல்ல கண்ணீரோடு குடும்பத்திற்காய் கணவனுக்காய் ஏங்குகிற ஒரு மகளை அந்த குடும்பத்திற்கு நீ வாக்கு தத்தமாய் நீ தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த குடும்பம் உங்க சபைக்குள்ள வந்து ஆசீர்வாதம் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் அப்பா உங்க தெய்வீக கரம் அந்த குடும்பத்தின் மேல அந்த பிள்ளைகள் மேல ஆண் மகன்கள் மேல இருக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா உங்க திவ்ய பிரசனம் அந்த குடும்பத்தை முழுவதுமாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய வார்த்தையானது ஜீவனுள்ள ஒரு வார்த்தையானது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா லட்சுமி அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். லட்சுமி அம்மா கண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன் ரட்சிக்கப்பட, தகப்பன் ஞானஸ்தானம் எடுக்க, தகப்பன் எங்கள் சபைக்குள்ள சேர்க்கப்பட அப்பா அவரும் ஜபங்கள்ல எங்க சபைகள்ல உண்மை ஆராதிக்கிற மெய்யான அனுபவங்களை எங்க கண்கள் காண அப்பா எங்களுக்கு கிருபத்தாங்க. அப்பா அம்மாவுக்கு தேவையான பலனை தாங்க. அம்மாவோட இருதயம் ஏங்குகிற காரியங்கள் எல்லாத்திலையும் பரிபூர்ணமா நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய மகள் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன். தேவி விஷ்ணு மேல உடைய தெய்வீக கரம் இருக்கட்டும், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நீ தந்த 2 பெண் பிள்ளைகள் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன். படிப்பு காரியங்களா இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் மேல அப்பா உடைய தரிசனத்தும் பாதுகாப்பு அப்பா பெண் பிள்ளைக்கு விரோதமா எந்த காரியங்களும் அணுகாத பிடிக்கு தேவன் கொடுத்த அந்த 2 பெண் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது. அந்த பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அப்பா அமெரிக்கால அந்த பிள்ளைக்கு தேவையான பாதுகாப்பு, தேவையான வேலைகள், தேவையான மென்டர்ஸ் உண்டு பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா இளைய மகளுக்கு தேவையான ஞானத்தை தாங்க. குடும்ப உறவுகளை மதிக்க, குடும்ப உறவுகளுக்குள்ள நேசிக்க ஆண்டவரே. தாத்தா பாட்டிக்குள்ள உறவுல பலப்பட அவளுக்கு நீர் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் சந்ததிகள் ஒவ்வொன்றும் உண்மை துதிக்கிற மெய்யான அனுபவத்திற்குள்ள எங்கள் பிள்ளைகள் இருக்கு. அப்பா நீர் கிருபை தர முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு தேவையா இருக்கிற அந்த பண காரியங்கள் ஆண்டவரே அந்த கேக் ஷாப்ல இருந்து வர அப்பா அந்த கேக் ஷாப் மேல அப்படியே கரை இருக்கட்டும். அவங்க இருதயத்துல நீர் பேசும் ஆண்டவரே. ராஜாக்களோட இருதயத்தை அசைக்கிற
தகப்பன், ராஜாக்களை அசைக்கிற தகப்பன், அந்த கேக் ஷாப்ல இருந்து தர வேண்டிய பணங்கள் ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா கூடி வர அப்பா இந்த வாரத்துல ஒரு சாட்சி நீ வெளிப்படுத்துங்க. சபைகளுக்குள்ள ஒரு சாட்சி நீ வெளிப்படுத்துங்க. தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த குடும்பத்தை தேடி வர அப்பா அந்த குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்பட அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகப்பன் என்னை ஆசீர்வதித்தார் என்று நெஞ்சை தட்டி அவர்கள் சொல்ல என் தேவன் நீர் பெரியவர் என்பதை நீ வெளிப்படுத்த முடியாது நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. அமுதாமா குடும்பத்துக்காக உடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே நீ அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களை கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் உடைய கரை இருக்கட்டும் அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாத மழையை நீ உண்டு பண்ண முடியாது. எல்லா திசைகளிலும் இருந்து ஆண்டவரே தேவன் நீர் ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண முடியாது. இம்மட்டுமாய் இழந்து போன காரியங்கள், இம்மட்டுமாய் இழந்து போன மகிழ்ச்சி, எல்லா காரியங்களும் மீண்டுமாய் துளிர்க்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின தகப்பன் ஆண்டவரே இந்த காலை வேளையில் அந்த குடும்பத்தை துளிர்க்க பண்ண முடியாது சொல்லிக்கிறேன். மூத்த மகள் இந்த கரங்கள்ல தாழ்த்துகிறேன் அப்பா. பலவீனங்கள்ல அந்த மகளுக்கு அம்மா உடைய பரிபூர்ண பலனை நீர் தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இன்னும் அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க, அந்த மகளுடைய கைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவள் கையிட்டு செய்கிற காரியங்களை நீர் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த திவ்ய கர மகளோடு இருந்து மகளை வழி நடத்த முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். ராபின் கரத்துல வருகிறேன். ராபின் பிரதருக்கு ஆண்டவர் உண்மை தயவை நீர் பாராட்டுங்க. நல்ல ஒரு வேலையை நீர் கட்டளிட முடியாது நான் சொல்லிக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில மகன் வளர, சபைகளுக்குள்ள உண்மையா இருக்க, தேவனை உண்மையாய் தேட, தாயை காட்டிலும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க நீர் கிருபை தர முடியாது சொல்லிக்கிறேன் அப்பா. மகனோட வாழ்க்கையில ஒரு திருமண காரியத்தை நீர் அற்புதமாய் அதிசயமாய் நீர் செய்து வைக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த குடும்பம் நம்பி இருக்கிற ஒரே ஒரு தகப்பன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ரூத்தை போல வெறுமையா இஸ்ரவேலுக்குள்ள வந்து ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ரூத்தை போல அப்பா இவர்களும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த குடும்பத்தின் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அந்த குடும்பத்தின் மேல இரக்கமாயிரும். பரிபூர்ணமாய் அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இளைய மகளை உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறேன் அப்பா. உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உடைய திவ்ய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. மகள் போகிற இடங்கள்ல எல்லா இடங்களிலும் மகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்பா. அவளுடைய வாழ்க்கை நீர் மாற்ற முடியாது நான் சொல்லிக்கிறேன். அவருடைய எதிர்காலத்தின் பாதுகாப்பை நீர் ஆண்டவரே உண்டு பண்ண முடியாது நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை என்கிற பாடலை பாடும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை.
அப்பா உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்பா எங்களுடைய வழிகாட்டி நீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நம்பி செல்லுகிற ஒரே ஒரு இடம் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில நீர் ஒரு வழியை நீர் காண்பிக்க முடியாய் ஆண்டவரே. நாங்க டெட் எண்ட்ல நிக்கிறோம் ஆண்டவரே. வாசல்கள் இல்லாமல் அடைக்கப்பட்ட தருணங்கள்ல நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ ஒரு திறந்த வாசல்களை நீர் உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல தாய் உள்ளத்தோடு தகப்பன் உள்ளத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க அப்பா. எங்க சபை மக்களோட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்களுக்காக மாத்திரம் இல்ல, எங்களோட குடும்பத்திற்காக மாத்திரம் இல்ல அப்பா, எங்க சகோதர குடும்பத்திற்காக நாங்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையில எங்க கூட இருக்கிறவங்களுக்காக நாங்க நிக்கிறோம் அப்பா. நான் மாத்திரம் இல்ல, என் சபை முழுவதும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட அப்பா. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிமையினால கனத்துக்குரிய நபரோடு நாங்கள் ஆராதிக்க அப்பா எங்களுக்கு நீர் கட்சி தாரும் ஆண்டவரே. அப்பா இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட முடியாது. நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களின் தேவ கரம் வெளிப்பட முடியாது அப்பா. இந்த பிரசனத்திற்கு தக்கதாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா, எங்கள் வாழ்க்கைக்கு தக்கதாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால் திறக்க முடியாது நாங்கள் ஜபிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைக்கு விரோதமாய், என் கணவனுக்கு விரோதமாய், என் மனைவிக்கு விரோதமாய், என் சந்ததிக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது அண்டரே. என்னை எதிர்க்கிறது ஒரு நாளும் என் வாழ்வுவேன் அண்டரே. எனக்கு முன்பாக வந்து நிற்காதபடிக்கு ஒரு திறந்த வாசலை என் பிள்ளைகளுக்கு உண்டு பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பிறப்பின் ரகசியத்தை அப்பா ஜெபத்தினால் நாங்கள் திறக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எரிகோ கோட்டைகள் நிர்மூலமாகட்டும், சத்துருவின் எண்ணங்கள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு விரோதமான ஆவிகள், எரிச்சல்களின் ஆவிகள், வெண்கண்களின் ஆவிகள் அப்பா, பொறாமையின் ஆவிகள் இயேசு நாமத்தினால நிர்மூலமாக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா மேல் வீட்டு அனுபவத்தை நீர் கட்டாவுக்கு முடியாது அப்பா. மேல் வீட்டு பிரச்சனத்தை நீர் கட்டாவுக்கு அப்பா. உங்களுடைய பிரச்சனை இந்த இடத்த ஆளுகை செய்யிட்டோம், உங்களுடைய பிரச்சனை இந்த இடத்த ஆளுகை செய்யிட்டோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. சித்ரா சிஸ்டர் குடும்பத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா அப்பா. கர்ப்பத்தின் கனியை தந்த அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க. 6 வருடமாய் குழந்தை இல்லாமல் அப்பா எங்க சபைகளுக்குள்ள கண்ணீரோடு கலக்கத்தோடு நிற்கிற அந்த மகளுக்கு நீர் இரக்கம் பாராட்ட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. அந்த மகள் ஆண்டவரே அப்பா சாட்சியோடு இந்த சபைக்குள்ள நிற்க அப்பா தெய்வீக அற்புதத்தை செய்யுங்கப்பா. அநேக நேரம் அந்த மகள் அதை சொல்லலையாலோ அப்பா அவருடைய இருதயம் கலங்குகிறதை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. என் சபைகளுக்குள்ள தம்பதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அந்த மகளுக்கு நீ கர்ப்பத்தின் கனியை நீ திறந்து வைக்க முடியாது நான் செபிக்கிறேன். அடைக்கப்பட்ட வாசுகளை தரங்க அப்பா. அவங்க கணவன் ரட்சிக்கப்பட அப்பா. கணவன் மனைவி நேசிக்கிற அந்த மெய்யான அனுபவத்திற்குள்ள வர அப்பா. அவருடைய கணவர் இந்த கரங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். சபைக்கு வர ரட்சிக்கப்பட தேவனை உண்மையாய் தேட அந்த குடும்பம் ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் அப்பா. அவங்க எங்களோட பரலோகம் வரும்போது அப்பா நீர் பிரியப்படுவீராண்டவரே, நீரும் பிரியப்படுவீராண்டவரே அப்பா. எங்க சபைகளுக்குள்ள பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபைகளுக்குள்ள அநேக பிள்ளைகளினால நீர் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை நீ உண்டு பண்ண முடியாது நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அப்படி வழக்கரம் பாதுகாக்க முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஜாய் சிஸ்டா இந்த கரத்துல வருகிறோம் அப்பா. அம்மாவை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே அப்பா. மகள் எண்ணுகிற எண்ணங்கள், ஏக்கங்கள், கஷ்டங்கள் யாவும் நீ கண்ணோக்கி பாருங்க அப்பா. உண்மை நேசிக்கிற அந்த குடும்பத்தின் மேல அப்பா உங்களுடைய பிரசவம் இருக்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் அவருடைய கணவர் அந்த கரங்களை தாழ்த்துகிற அவர் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது அப்பா. அவருடைய தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அம்புகளும் வாய்க்காமல் போக முடியாது. எல்லா சத்துருவின் எண்ணங்கள், சத்துருவின் கிரியைகள் எதுவும் மேற்கொள்ளாத பிடிக்கு அப்பா. இழந்தவைகளை ரெட்டிப்பாய் திருப்பிக் கொள்ளுகிற அனுபவத்திற்குள்ளாய் அந்த தொழில் போக அவங்களோட பிசினஸ் போக நீர் கிருபை பாராட்ட முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தில்
நேரத்தில் அப்பா ரோஷன் நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். பிளஸிங் சிஸ்டம் நம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம். அப்பா இருவரையும் நீர் ஏற்ற நேரத்தை நீர் ஆசீர்வதித்து அப்பா இந்த சபைகளுக்குள்ள அப்பா நீர் கொண்டு வந்ததுக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பிள்ளையோடு இருங்க அப்பா. அந்த பிள்ளையை ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தினால் நீ ஏங்க முடியாது அப்பா. உம்முடைய சாயலோடு கர்ப்பம் தரிக்க நீர் கிருபை பாராட்ட முடியாது நான் சொல்லுகிறேன் அப்பா. ரோஷன் பதில் செய்கிற பிசினஸ் உம்முடைய கரங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. டிவைன் மேல அப்பா உம்முடைய பிரச்சனை இருக்கட்டும் ஆண்டவரே. டிவைனுக்கு விரோதமா எழும்புகிற அப்பா ஆண்டவரே இந்த தவறான மெயில் போடுகிற அந்த அனுபவங்கள்லாம் மாறட்டும். யார் யாரெல்லாம் அந்த டிவைனுக்கு விரோதமாக நிற்கிறார்களோ தேவன் நீர் பட்சிக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன். தேவன் நீர் யுத்தம் செய்ய முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த மகனை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உடைய வார்த்தையினால ஆசீர்வதிங்க அப்பா. தேவன் தந்தது என்று அடிக்கடி வாயினால் சொல்லுகிற அந்த மகனுக்கு அப்பா நீர் பிறந்த வாசல்களை நீ உண்டு பண்ண முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உண்மையை என்னை கைவிடல. உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உண்மையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவர் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவர் திரும்ப தந்தீர். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேல் உம்மை துதிப்பேன். துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில அப்பா யாக்கோபு வெறும் கையா ஆண்டவரே தகப்பனுடைய ஆண்டவரே சூழ்ச்சியில கடந்து போனாலும் அப்பா பரம தகப்பன் நீர் ஆண்டவரே பரிபாரங்களினால் நீர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இழந்தவைகளை மீண்டுமாக திரும்ப தந்த தகப்பன் இந்த காலை வேளையில இங்க அமர்ந்திருக்கிற நாங்கள் இழந்து போன யாவையும் ஆண்டவரே திரும்பிக் கொள்ள அப்பா உங்களுடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எங்க கணவன் இழந்து போனதை அப்பா என் மனைவி இழந்து போனது, என் பிள்ளைகள் இழந்து போனது மீண்டுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா அந்த தெய்வீக கரம் ஆண்டவரே என் குடும்பத்தின் மேல இருக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த தெய்வீக பிரசத்தினால நாங்கள் திருப்பிக் கொள்ள உங்களோட உடன்படிக்கை பண்ணுகிற அந்த மெய்யான அனுபவத்திற்குள்ள என் பிள்ளைகள் வர எங்களுக்கு நீ கற்றுத்தாருங்க அப்பா. அப்பா இந்த நேரத்தில் தேசிய சிஸ்டம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. கணவன் அப்பா அந்த கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இருவரையும் நீ ஆசீர்வதிங்க அப்பா. இந்த சபைக்குள்ள வந்தது அவர்களுக்கு நல்லது என்று கருத, இந்த ஜபத்திற்குள்ள வந்தது அவர்களுக்கு நல்லது என்று கருத அப்பா. அவர்கள் செய்கிற காரியம் வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லாத்திலையும் அவங்களுக்கு பரிபூர்ண திறந்த வாசல்களை அப்பா நீ உண்டு பண்ண முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் அப்பா, குடும்பத்தில் இருக்கிற எல்லா
தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவள் திருத்திக் கொள்ள. அப்ப அவங்க பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், அந்த மெடிசன் போன்ற காரியங்கள்ல மகன் தேர்ச்சி பெற்று அந்த நல்ல இடங்களுக்கு மகன் கடந்து செல்ல, அவர்கள் சந்ததிகள் நல்ல இடத்துக்கு கண்டு செல்ல. அப்ப அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் காணாத தேசங்களை காண அந்த பிள்ளைக்கு நீ கிருபை தாங்கப்பா. 2 ஆண் மகனையும் இந்த கரங்களை தாழ்த்துகிறேன் அப்பா. தரிசனத்தை வைங்க அப்பா. நீர் ஆண்டவரே யோனாவை திருப்பி கொண்டது போல அப்பா அந்த பிள்ளைகளை நீர் திருப்பி கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் மேல அப்பா உங்களுடைய வாசனத்தை வைங்க, உங்களுடைய வார்த்தையை வைங்க. அந்த பசங்களுக்குள்ள இருதயத்தில் அப்பா விசுவாசத்தின் பலனை அந்த பிள்ளைகள் மேல நீர் வைக்க முடியாது நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்காதவரே அப்பா. மோசே சொன்னது போல இஸ்ரவேலை நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னது போல அந்த குடும்பத்தை நீர் பரிபூர்ணமாய் நீர் ஆசீர்வதியும். 2 பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கரங்களை நீர் பலப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய கைகளை நீர் உயர்த்தி வைங்க அப்பா. அந்த பிள்ளைகளுடைய கரத்தை நீர் உயர்த்தி வைங்க அப்பா. அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே அப்பா தகப்பனோடு இருக்க முடியாது, மனைவியோடு இருக்க முடியாது, 2 பிள்ளைகளோடு இருக்க முடியாது நான் செபிக்கிறேன். அந்த குடும்பம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க அப்பா. உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ள அவர்கள் அடங்கி இருக்க நீர் கிருபை தர முடியாது நான் செபிக்கிறேன் அப்பா. ஜேக்கப் பிரதருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. லோகி கிருஷ்ணனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஏற்ற நேரத்தில் அந்த கர்ப்பத்தின் கனிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. அவங்க மூவரையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க எதற்காக நீர் தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறு அப்பா. இந்த சபைகளுக்குள்ள அப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க அப்பா. நீர் ஒரு பாதுகாப்பை நீர் அந்த குடும்பத்திற்கு உண்டு பண்ண முடியாது, இந்த பிள்ளைக்கு நீர் பாதுகாப்பை உண்டு பண்ண முடியாது அப்பா. அந்த பிள்ளை ஆண்டவரே தகப்பன் தாயை காட்டிலும் அதிகமாய் தேவனை தேட ரட்சிக்கப்பட கிறிஸ்துவின் சாயலை அப்பா அந்த பிள்ளைகளுக்குள்ள நீர் உண்டு பண்ண முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. ஜகபத்தோட கரங்கள்ல தாழ்த்துகிறேன். வேலை செய்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பை நீர் கட்டளிடுங்க, ப்ரொமோஷனை கட்டளிடுங்க அப்பா. கடன் பிரச்சனைகள் இருக்கும்னா, தேவைகள் இருக்கும்னா நீர் சந்திங்க அப்பா. லோக்கி இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீர் சந்திங்க. ஏற்ற நேரத்துல மகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. அந்த வழக்கற மகளை முற்றிலுமாய் தாங்கட்டும், பாதுகாக்கட்டும், அரவணைக்கட்டும் அப்பா. நீர் முற்றிலுமாய் நீர் மூடி நீ பாதுகாக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன் அப்பா. உண்மை துதிக்கிறேன் அந்த குடும்பத்திற்குள்ள இருக்கிற எல்லா கஷ்டங்கள் தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக முடியாது நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மகிழ்ச்சியோடு உண்மை தேடுகிற அந்த அனுபவத்துக்கு நாங்கள் வர அப்பா. மகிழ்ச்சியோடு உங்களுடைய அனுபவத்துக்கு நாங்கள் தேடி வர எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா.
இந்த காலை வேளையில அப்பா உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? அப்பா நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறு கூட்டம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறு பூச்சி ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு சிறிய கூட்டம் ஆண்டவரே. அப்பா எங்களை நோக்கி பாருங்க அப்பா. உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையே அப்பா இந்த பூமியில. அப்பா நாங்கள் போய் ஆண்டவரே விண்ணப்பம் இடுகிற நபர் யாருமே இல்லையப்பா. எங்களை அழைத்த தகப்பன் நீர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்மை செய்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தீமைக்கு நன்மை செய்கிற என் தகப்பன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில நீர் மனம் இறங்கும்பா. எங்கள் ஜபங்களுக்கு நீர் மனம் இறங்கும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிரச்சனை இங்க இறங்கட்டும் அப்பா. நாங்கள் இங்கிருந்து வெறுமையாய் திரும்பாத பிடிக்கு, எங்க ஜபங்கள் வெறுமையாய் திரும்பாத பிடிக்கு அப்பா. பதில் அளிக்கிற இடங்களுக்கு அப்பா நீர் எங்களை கடந்து வர கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் டேனி பதி நம்முடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. மகனை நீர் ஆசீர்வதிங்க, மகனுடைய வேலைகள்ல நீர் ஆசீர்வதிங்க. வறுமை நிமித்தம் மகன் ஆண்டவரே காலையிலும் இரவிலும் உழைத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அப்பா நீர் ஆசீர்வாதங்களினால மகனை திருப்தியாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மனைவி ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி உறவு பலப்பட, ஒருவரை ஒருவர் நேசிக்க அப்பா, அன்பு செலுத்த அப்பா. நீர் தந்த 3 பெண் பிள்ளைகளை கரங்கள்ல தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு நீர் கட்டளையிடுங்க. அந்த பெண் பிள்ளைகள் நன்கு படிக்க அப்பா. தகப்பன் தாயை காட்டிலும் நல்ல ஆசீர்வாதமான இடங்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் கடந்து போக அப்பா. தகப்பன் தாயையும் சபையும் நாடுகிற பிள்ளைகளாய், தேவனை உயர்த்தத்தக்க ஒரு பிள்ளைகளாய் அவர்களுடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க வீடு ஆண்டவரே வீட்டுக்காய் ஜெபிக்க சொன்னாங்க அப்பா. அவர்களுக்கு நல்ல ஒரு வீட்டை நீர் கட்டளிட முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு வீட்டை நீர் கட்டளிட முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏற்ற நேரத்தில் ஒரு வீடு கட்ட அவர்களுக்கு நீர் கிருபை பாராட்ட முடியாது நான் ஜெபிக்கிறேன். சொந்தமா வீடு கட்ட அப்பா டேனி பதியோட கைகளை பலப்படுத்துங்க. எந்த மனுஷனாலையும் அல்லாண்டவரே. மகன் வீட்டை கட்ட அப்பா, மனைவி வீட்டை கட்ட, கணவன் மனைவி அவர்களை ஆசீர்வதிங்க. நீ மட்டும்தான் அவர்களுடைய பலத்தை நம்பி அவங்க ஓடி இருப்பாங்கடா. இந்த நாள்ல இருந்த தேவனுடைய பலத்தை மாத்திரம் நம்பி ஓடுகிறேன் அப்பா. மெய்யான அனுபவத்துக்குள்ள அவர்கள் கடந்து வர அப்பா நீர் கிருபை பாராட்ட முடியாது நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை.
யாராச்சும் ஒருவர் மைக் எடுத்து எங்களோட குடும்பத்திற்காக கணவன் மனைவி எங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு என் மனைவி கன்சீவாக இருக்கிறா, கர்ப்பத்தில் இருக்கிற கனி ஆசீர்வதிக்கப்பட யாராச்சும் ஒருவர் ஜெபம் பண்ண. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, இம்மட்டுமா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, எங்கு 1-2 பேர் கூடி தேவனுடைய நாமத்தை துதிக்கிறார்களோ அங்கு வருவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத என் தேவனே, அப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. இங்கே வந்திருக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தாவே, உமக்கு விரோதமாய் என்ன குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் ஏதாவது செய்திருப்போமானால் எல்லாவற்றையும் அப்பன் மன்னித்து இந்த வேளையில் குடும்பமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக மகனுக்கு கொடுத்த வாஞ்சிக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அப்பா எந்த நோக்கத்தோடு குடும்பங்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு அவருக்கு இந்த ஆலோசனை நீங்க கொடுத்தீங்களோ அதுக்காக உங்க கோடி நன்றி அப்பா. உலகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அடுத்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இருந்த போதிலும் எங்களுக்காக மாறப்பட்டு ஜெபிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சையை அந்த மகனுக்கு நீங்க கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. நன்றி நன்றி ராஜா. நீங்க எங்க அப்பாப்பா, நீங்க எங்க அம்மாப்பா, நீங்க எங்களுடைய தேவைகளை அறிகிறாரப்பா. ஒரு நல்ல ஆண்டவரே ஊழியக்கார மனுஷனை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களுக்காய் மாறப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சியை அவருக்கு கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா. இந்த இளம் வயதில உடைய நாம மகிமைக்கென்று கர்த்தாவே அந்த மகனை நீ தெரிந்து கொண்டதுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அன்று யோசேப்பை தெரிந்து கொண்ட தேவன் அப்பா. ஆண்டவரே எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் கூட கர்த்தாவே அந்த மகன் ஒரு சிறு தவறு கூட செய்யாத வண்ணம் கர்த்தாவே உடைய நாம மகிமைக்கென்று குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் ஆண்டவரே அரசாட்சி புரிகிற அதிகாரிகளையும் அந்த மகன் நேசித்து வந்தது போல கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அப்பா இந்த வேளையில எங்க ஊழியக்காரரே ஆண்டவரே உங்களுடைய அன்பு கரத்துல எடுத்து அந்த மகனை பயன்படுத்தி ஆண்டவரே நல்ல அந்த வாலிப பிராயத்தில் அவர் கொடுத்த ஞானத்துக்காய் அறிவுக்காய் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த பகுதியில அந்த மகன் ஊழியம் செய்யும்படியாக நீர் கொண்டு வந்தீரோ அதுக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. வேத வாக்கியங்கள் ஆண்டவரே அப்பா வேதாகமத்தை அதிகமாக நாங்கள் வாசித்து ஆண்டவரே அதிகமாக நாங்கள் நடந்தாலும் சில காரியங்கள் அந்த மகன் மூலியமாய் எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினீங்க அப்பா. எப்படி எப்படி யாருடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது என்பதை எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினீங்க அப்பா. எத்தனையோ ஆண்டுகள் ஆண்டவரே 40 வருடத்துக்கு மேலாக இந்த பகுதியில கர்த்தாவே இந்த ஊழியம் நடந்து கொண்டு வந்த போதிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே வேதாகமத்தில் உள்ள அதிக ஆண்டவரே விஷயங்களை அந்த மகன் மூலியமாய் அடியாளுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக நீங்க அனுக்கிரகம் பண்ணீங்க அப்பா. அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. இந்த வேளையிலும் கூட அந்த குடும்பத்தை உடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா ஆண்டவரே. கொடுத்த மனைவிக்காய் உமக்கு நன்றி அப்பா. கொடுத்த மகளுக்காய் நன்றி அப்பா. மறுபடியும் ஒரு கருவை சுமக்கும்படியாக தன் மனைவிக்கு கொடுத்த சாக்கியத்துக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய நினைவுகள் அல்ல அப்பா, உம்முடைய நினைவுகள் தான் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை நீர் பேணி காக்கணும் கர்த்தாவே. எவ்வளோ பலவீனங்கள் ஆண்டவரே கடந்த மாதங்கள கடந்த வருடங்களில மகனுக்கு அதிகமான பலவீனங்கள், ஆனால் அவருடைய பலவீனத்தில உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கினதுக்காய் நன்றி. சத்துரு வெட்கப்படும்படியாக அந்த மகனை நீர் வழிநடத்தி வருகிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த குடும்பத்தை நீர் பாதுகாக்கிறதுக்காய் நன்றி ராஜா. நன்றி நன்றி அப்பா. உடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் இல்லை என்று சொன்ன தேவன் அந்த மகனை நீர் பாதுகாத்து வருகிறதுக்காய் எல்லா எரிச்சலின் ஆவிக்கோ வன்கண் ஆவிகளுக்கோ பொறாமையின் ஆவிகளுக்கோ ஆண்டவரே சத்துரு வெட்கப்படும்படியாய் அந்த மகனை நீர் தூக்கி சுமக்கிறதுக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில கூட கர்த்தாவே இன்னும் இந்த ஊழியம் பெருக உடைய நாமம் மகிமைப்பட அநேக குடும்பங்களுக்கு போய் ஜெபிக்கும் பொழுது தேவனே அந்த மகனுக்கு உடைய வல்லமையான கரத்தை மகன் சிரசின் மேல் வைத்து அவரை ஆசீர்வதித்து அநேக குடும்பங்கள் அந்த மகன் மூலியமாய் நீ ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் இந்த பகுதி அந்த மகன் மூலியமாய் ஒரு பெரிய எழுப்புதலை காணும்படியாக கர்த்தாவே அப்பா. எத்தனை ஆண்டுகள் ஜெபங்கள் அப்பா ஆண்டவரே, இந்த பகுதிக்கு எத்தனை ஆண்டுகள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே அப்பா. ஜெபிக்கிற யாரும் ஆண்டவரே
ஆண்டவரே தோல்வியற்று போனது கிடையாது கர்த்தாவே. ஜெபிக்கிறவளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், பொறுமையாய் இருக்கிறவளுக்கு கிருபையாய் பதிலளிக்கிற தேவன். ஆண்டவரே எத்தனையோ பேர் ஜெபித்து மரித்து போய் விட்டார்கள் அப்பா. ஆனாலும் இன்னும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அதே மூலியமா கர்த்தாவே இந்த மகன் மூலியமா இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை நீர் உண்டாக்கணும். இந்த மகன் மூலியமாய் ஒரு அப்பா சபையை இடம் வாங்கி கட்டுவதற்கு ஒரு வழிவாசலை நீர் உருவாக்கணும். இப்படிப்பட்ட அற்புதம்லாம் அந்த மகனுக்கு நீ செய்ய வேண்டுமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அவருக்காய் கொடுக்கப்பட்ட தகப்பனுக்காய், தாய்க்காய், சகோதரனுக்காய், ஆண்டவரே சகோதரனுடைய மனைவி பிள்ளைகளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அந்த மகனை நீங்க காத்துக் கொள்ளுங்க விசேஷமாய். ஆண்டவரே எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பாஸ்டர் அம்மாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த சகோதரியை மட்டுமா நீர் காத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு குழந்தையை சுமந்து சுகப்பிரசவத்தை தாய் செய்யுமாய் நீர் வெளியெடுத்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். அதே மாதிரி அந்த குழந்தையை இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ பலவீனம் வந்த போதிலும் அந்த குழந்தையை நீங்க பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த சகோதரிக்கு கர்த்தாவே ஒரு கருவை சுமக்கக்கூடிய பலனை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அந்த மகளுடைய பலவீனத்தில் அப்படி பலன் இருக்கட்டும். அந்த கருவறையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த கருவறையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. கருவறையில் இருக்கிற கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம். கனிக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் எழும்பாதபடி உட்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆகாரத்தையும் ஆசீர்வதிங்க. தேவையற்ற ஆகாரத்தை எடுத்து போட்டு கர்த்தாவே குழந்தைக்கு தேவையான ஆகாரம் மாத்திரம் செல்ல கிருபை செய்யுங்க. காத்துக் கொள்ளுங்க. குழந்தையினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் உடைய அன்பு கருத்துல ஒப்புக்கூட. கண்ணுக்காய் சோத்திரம், காதுக்காய் சோத்திரம், மூக்குக்காய் சோத்திரம், ஆண்டவரே மூளைக்காய் சோத்திரம், முடிக்காய் சோத்திரம், ஆண்டவரே பெருங்குடல் சிறுகுடற்காய் சோத்திரம், கிட்னிக்காய் சோத்திரம், ஆற்றுக்காய் சோத்திரம், ஆண்டவரே கணையத்துக்காய் சோத்திரம், கல்லீரல் மண்ணீரலுக்காய் சோத்திரம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நீர் உருவாக்குற உறுப்புகளுக்காய் சோத்திரம், கை கால் விரல்களுக்காய் சோத்திரம். முழு உடம்பையும் உடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிற இவை எல்லாவற்றையும் உருவாக்கி கர்த்தாவே உங்களுடைய ஜீவ சுவாசத்தை இந்த கருவில நீர் ஊற்ற வேண்டுமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா, காத்துக் கொள்ளுங்க. ஊழியக்கார தேவைகளை சந்திக்கிற தேவன் அப்பா. உலக பிரமாணமாக ஆண்டவரே யார் தேவைகளையோ சந்திக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரப்பா. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வசனத்தின்படி அந்த மகனுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. மனைவி பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நற்காரியங்களை செய்யக்கூடிய அப்பா எல்லா தகுதியும் அந்த மகனுக்கு நீங்க கொடுக்க வேண்டுமாய் சோத்தரிக்கிற பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா. நிச்சயமாக இந்த ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சபையாராக சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியக்கார குடும்பங்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் நீரப்பா. மகன் எங்கு சென்றாலும் முன்னையும் பின்னையும் சுற்ற சூழ உடைய தேவ தூதரை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் அதிக ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆண்டவரே வேத ஆராய்ச்சியிலும் மகன் முன்னேறி செல்லத்தக்கதாக அநேக ஊழியர்களுக்கு ஒரு தகப்பனாய் ஒரு நாள் நிப்பாட்ட வேண்டுமாய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. அந்த வீட்டின் அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க அப்பா. பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்க. அவருடைய இனபந்துகளை காத்துக் கொள்ளுங்க. இப்படியாக ஒவ்வொரு நற்காரியங்களை நீங்க செய்யணும் அப்பா. இந்த 2 நாள் உபவாசத்தோடு அந்த மகன் இருக்கும் பொழுது தேவ பலன் அந்த மகனுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. தேவ பலன் அந்த மகனுக்கு இருக்கட்டும் அப்பா. அந்த ஜெபங்கள் ஒரு நாள் வீணாக கூடாது கர்த்தாவே. எங்களுக்கு உண்மை விட்டால் யாரும் இல்லையப்பா. அந்த மகன் எதற்காக ஜெபிக்கிறார் அந்த ஜெபங்களை கேட்டப்பா. யார் அதுக்கு தகுதியா இருக்கிறார்களோ அந்தபடி அந்த மகனுடைய ஜெபத்தை நீர் கேட்டு கர்த்தாவே அப்பா வெளிப்பாடுகளை தாங்க. யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாடு அந்த மகனுக்கு தாங்க. அதன்படி சபை விசுவாசிகள் நடந்து கொள்ள அவர் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிய ஒவ்வொருவரையும் நீங்க காத்துக் கொள்ளுங்க. அப்படியாக இந்த 2 நாளும் உங்களுடைய அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய அரவணைக்கிற கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நீதியின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த மகனை பலப்படுத்துங்க 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 பலப்படுத்துங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் ரத்தத்தால் செய்யும் ரத்தத்தால் செய்யும் ரத்தத்தால் செய்யும் உடைய வல்லமை மகன் மேல் இறங்கட்டும் 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 அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. அவர் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கு நீர் பகிரங்கமாய் பதிலளிக்கிறதுக்காய்
உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. இந்த நாளில நாங்கள் எல்லாரும் எல்லா குடும்பத்துக்காக நாங்கள் செபித்தோம் அப்பா. ஆனாலும் குறைபாடுகள் அதிகம் உண்டு அப்பா. உம்மை விட்டு விலகின குறைபாடுகள் அதிகம் உண்டு அப்பா. நாங்கள் வேதம் வாசிக்காமல் இருந்திருக்கலாம், உம்மை தேடாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, சபைக்கு சீக்கிரமாய் வராமல் இருந்திருக்கலாம், அநேக காரியங்கள் உண்மை நாங்கள் துக்கப்படுத்திருப்போம்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்கப்பா ஆண்டவரே. இனியும் உமக்கு பயந்து உமக்கு உண்மை உத்தமமாய் நாங்கள் நடக்க ஆண்டவரே, எங்க சபை விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த குடும்பம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்க நேசிக்கிறீங்க, எங்களை நீங்க நேசிக்கிறீங்களப்பா. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த நாளே நீங்க ஆயத்தப்படுத்திருக்கிறீங்கப்பா. வந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வரதரப்பட்ட பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவங்கள காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த சபைக்கு வந்தது நல்லது, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது நல்லது, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டது நல்லது என்று ஒவ்வொருவரும் நினைக்கத்தக்கதாக ஆண்டவரே, தவறுகள் செய்திருந்தால் அப்பா எங்களுக்கு எடுத்து உரைங்கப்பா. நாங்க எப்படி நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்கப்பா. உங்களை தவிர நீ உலகத்தில் எங்களுக்கு யாருமே இல்லப்பா. கணவன் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், உற்றார் உறவினர் கைவிடலாம், ஆனால் கைவிடாத கண்மலை நீங்க ஒருத்தர் தான்ப்பா. வந்து காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த குடும்பத்துல பிள்ளைகளுக்காகவும் கணவனுக்காகவும் பரிதபித்து இந்த பிள்ளைகள் வந்திருப்பாருங்கப்பா. அப்படியே தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அதே சமயம் செபித்து போகும்போது சத்துருவானவன் பல பிரச்சனையை கொடுக்க கூடாது அப்பா ஆண்டவரே. குடும்பத்துல குழப்பத்தை கொடுக்க கூடாது அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குடும்பத்துல உருவாகும் போது அப்பாலே போ சாத்தானே என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக எங்களுக்கு மன தைரியத்தை நீங்க தாங்கப்பா. நீங்க செய்ததுக்காய் நன்றி நன்றி நன்றி. இந்த உபவாசத்தை நீர் ஏற்படுத்தினதுக்காய் கோடான கோடி நன்றி. மகனுக்கு கொடுத்த வாஞ்சிக்காய் கோடான கோடி நன்றி அப்பா. நாளைய தினம் நடக்கிற இந்த உபவாசத்துல நாங்கள் வந்து கலந்து கொண்டு கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஊழியக்காரர்களை நாங்களும் ஆண்டவரே சேர்ந்து உம்மை துதிக்க எங்களை பலப்படுத்துங்க. மறுபடியும் உம்முடைய அன்பு கருத்துற ஊழியக்கார குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற மகளை விசேஷமாய் பாஸ்ரமாவே நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மகளுக்கு வேண்டிய கிருபையும் பலனை அந்த வாந்தியிலிருந்தும் விடுதலையை தாங்க. விடுதலையோடு இந்த 2 நாள் மகள் இங்கே இருக்க கிருபை செய்யுங்க, காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தில் என்ன குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் மன்னிங்க. மறுபடியும் நாங்கள் ஒருவர் சந்திக்கும் வரை உடைய திவ்ய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமையாவே அப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். யாரும் இருக்கிற இடங்களில் இருந்து நின்று பரவத்தி நல்ல தேவனே அப்பா, அந்த நேரத்திலேயே வாஞ்சையோடு வந்த உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் அப்பா, நீர் ரெட்டிப்பாய் இவர்களுக்கான ஆசீர்வாதத்தை நீர் அதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி உம்மை நாடி வந்த ஆண்டவரே இந்த சிறு கூட்டத்தை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அப்பா இவர்களை நீர் ஆசீர்வதிங்க. இவங்களோட சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி போடுங்க அப்பா. வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு மன மகிழ்ச்சியோடு பாலும் தேனும் ஓடுகிற மெய்யான அனுபவத்திற்குள்ளாய் வாழ்க்கை நீர் மாற்றும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய சமூகத்துல கண்ணீரோடு விதைச்சவர்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதில்லை அப்பா. அப்பா உங்களுடைய வாக்கு தத்தங்களை அப்பா இவர்களை கொண்டு நீர் நிறைவேற்றும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய திவ்ய தயவு அப்பா, பிரசன்னம், உங்களுடைய காருண்யம் தாவீதோடு இருந்தது போல இன்னைக்கு இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடு இருக்க முடியாய். தாவீதின் கூடாரத்தை நீர் எழுப்பினது போல அப்பா இவர்களுடைய கூடாரத்தை நீர் கட்டி எழுப்ப முடியாது நான் செபிக்கிறேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொள்ள, ரெட்டிப்பான மேன்மையை பெற்றுக்கொள்ள, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களின் கனிகளை ஆண்டவர்கள் உடையவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல அப்பா நீங்க கிருபை தாங்க. இங்க இருந்து கடந்து போகும்போது அப்பா உங்களுடைய பிரச்சனை இவர்களோடு போய் அவர்கள் வீடுகளை பற்றி பிடிக்க முடியாய், பிள்ளைகளை பற்றி பிடிக்க முடியாய், கணவனை பற்றி பிடிக்க முடியாய் ஜெபிக்கிறான். ஒருவரும் வெறுமையாய் திரும்ப முடியாதபடிக்கு உங்களுடைய தெய்வீக பிரச்சனை கடந்து போகட்டும் அப்பா. உங்களுடைய சமூகம் இவர்கள் முன்பாக கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. இம்மட்டும்தான் எங்களை ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை எல்லாரையும் உடைய கரங்கள்ல தாழ்த்துகிறோம். அப்பா உடைய கரம் எங்களோடு இருப்பது போல, உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருப்பது போல அப்பா இந்த சபையோட ஆவிக்குரிய தகப்பன் மேத்யூ பாஸ்டரோட இருக்க முடியாய், அவரோட குடும்பத்தோடு இருக்க முடியாய், அவரோட பலவீனங்கள் நம்முடைய பரிபூர்ண பலனை நீ கட்டளிட முடியாய். மகன் எங்க இருந்தாலும் அவரை நீ பரிபூர்ணமாய் நீ ஆசீர்வதிங்க. அவருடைய ஜபங்கள், அவருடைய ஏக்கங்கள் யாவையும் நீ பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியாது நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு குடும்பமாய் நாங்கள் இணைக்க ஒரு காரணமாய் இருந்தார் ஆண்டவரே. இப்படி ஒரு குடும்பமாய் நாங்கள் துதிக்க ஒரு காரணமாய் இருந்தாரு. மகனை நீர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிங்க, பாசமாய் நீர் ஆசீர்வதிங்க. அவருக்கு தந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை நீர் ஆசீர்வதிங்க, அவங்க சந்ததிகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய ஜபங்கள் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை வாழ்க்கையில வீணாய் போகாத பிடிக்கு ஆண்டவரே நீர் திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மேல ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கஷ்டநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேசாரமே வருவாரே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அப்பா உங்களுடைய அன்பு, அப்பா உங்களுடைய பாதுகாப்பு அரவணைப்பு எங்களோடு கடந்து வர முடியாது நாங்கள் சுபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க. ஆமென் ஆமென் ஆமென்.